இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோம்னா திருமண பொருத்தத்தை பற்றி ஒரு சின்ன தகவல். அதாவது பார்த்தீங்கன்னா திருமண பொருத்தம் ஆணுடைய நட்சத்திரத்தில் தான் ஆரம்பிக்கும். அப்போ தான் திருமண பொருத்தம் பார்க்க முடியும். அதாவது நட்சத்திரங்கள் மொத்தம் 27 நட்சத்திரங்கள் இருக்கிறது. அந்த 27 நட்சத்திரங்களை வச்சு தான் திருமண பொருத்தம் பார்க்குறாங்க. அதாவது பொருத்தங்கள் பார்த்தீங்கன்னா மொத்தம் 10 பொருத்தங்கள் இருக்குது. அதாவது தினம் பொருத்தம், கண பொருத்தம், மகேந்திரம் பொருத்தம், இஸ்திரி பொருத்தம், யோனி பொருத்தம், ராசி பொருத்தம், ராசி அதிபதி பொருத்தம், பசிய பொருத்தம், ரஜ்ஜி பொருத்தம், வேதை பொருத்தம், இப்படி 10 பொருத்தங்கள் இருக்குது. ஜாதகமே இல்லாமல் இந்த நட்சத்திரங்களை வைத்து இந்த பொருத்தங்களை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. வச்சு எத்தனை குடும்பம் நல்லா இருக்குது, எத்தனை குடும்பம் நல்லா இல்லை அப்படிங்கிறது வாழ்கிறவங்களுக்கு தான் தெரியும். அதாவது ஜோதிட கணக்கில் என்ன சொல்லுதுன்னு கேட்டிங்கன்னா, வெறும் நட்சத்திரத்தை வச்சுக்கிட்டு இவ்வளவு பலன்கள் பார்க்கக்கூடாது. காரணம் என்ன கேட்டிங்கன்னா, ஜாதகங்களில் பிறக்கும்போது டைம் இருக்குது, டேட் ஆஃப் பர்த் இருக்குது. இதெல்லாம் கூட்டி கழித்து ஜாதகங்களை உள்ள அம்சங்கள் 12 அம்சங்கள் 24 அம்சங்கள் இருக்கிறது. அதுக்கு பிறகு லக்னம் இருக்கிறது, ராசி இருக்கிறது. இதெல்லாம் கணக்கெடுத்து தசாபுத்திகள் இருக்குது, கணக்கெடுத்து அதில் வரக்கூடிய லக்னத்திற்கு 7ஆம் இடம் அதிபதி அவங்களுக்கு எப்படி இருக்காங்கலாம் பார்க்க வேண்டியது இருக்குது. ஒரே ஒரு 10 பொருத்தத்தை வச்சுக்கிட்டு ஒரு பொண்ணுக்கு ஒரு பையனை கல்யாணம் பண்ணி வைத்தீங்கன்னா அவங்களோட நேர காலங்கள் எப்படி இருக்குன்னு தெரியல. கல்யாணத்துக்கு நேரங்கள் போயிடுச்சுன்னா டக்குன்னு கல்யாணம் முடிஞ்சிடுது. பின்னாடி வரக்கூடிய தசாபுத்திகள்லாம் கெட்டுடுச்சுன்னா அவங்களுக்கு டைவர்ஸு, குடும்ப பிரச்சனை, பலவித பிரச்சனைகள் உருவாக்கிட்டே இருக்கும். அதனால் 10 பொருத்தங்களை நம்பி ஜாதகத்தில் இறக்காதீங்க. அதுக்கு பிறகு தோஷங்கள் நூற்றுக்கணக்கான தோஷங்கள் இருக்குங்க. அதாவது பார்த்தீங்கன்னா, கல்யாணத்துக்கு காரகன் சொல்லக்கூடிய பெண்ணுக்கு செவ்வாய் தான் காரகன். அதேமாதிரி ஆணுக்கு சுக்கிரன் தான் பெண்ணுக்கு காரகன். இது ரெண்டுமே ஜாதகத்தில் கரெக்டாக இருக்கா இல்லையான்னு பார்க்க வேண்டியது ஒரு சூழ்நிலையில் இருக்குது. அதே பேர் ராசி கட்டங்களில் மேச ராசியிலிருந்து மீன ராசி வரைக்கும் செவ்வாய்க்குள்ள இடத்த பார்க்கணும், சுக்கிரனுக்குள்ள இடத்த பார்க்கணும். செவ்வாய்க்குடைய இடத்தம் பார்த்தீங்கன்னா, மேசம் செவ்வாயுடைய இடம், கடகம் செவ்வாயுடைய இடம், விருச்சிகம் செவ்வாயுடைய இடம், மகரம் செவ்வாயுடைய இடம். காரணம் கேட்டிங்கன்னா, செவ்வாயுடைய ஆட்சி பெற்ற இடம் பார்த்தீங்கன்னா மேசமும் விருச்சகமும். உச்ச இடம் நீச்ச இடம்னு 2 இடம் இருக்குது செவ்வாய்க்கு. அந்த இடங்களில் செவ்வாய்க்கு தோஷங்கள் கிடையாது. ஜாதக கட்டங்களில் செவ்வாய்க்கு இந்த இடம் தோஷம் கிடையாது. பாக்கி இடங்கள் அதாவது 2, 4, 7, 8, 12ஆம் இடங்களில் செவ்வாய்க்கு தோஷம் உண்டு. இந்த இடங்கள்லாம் செவ்வாயோட ராகு சேர்ந்தாலும், ராகுவோட செவ்வாய் சேர்ந்தாலும், இல்லை சுக்கிரன் சேர்ந்தாலும் கண்டிப்பாக தோஷத்தை ஏற்படுத்தும். கடுமையான தோஷம் எந்த இடங்க ஏற்படுத்துங்கன்னா, மிதுனமும் கன்னியும் தான் கடுமையான தோஷங்கள் இருக்கும். மிதுனமும் கன்னியாகி அதற்கு 2ஆம் இடமோ 4ஆம் இடமோ 7ஆம் இடமோ இல்லை 12ஆம் இடங்கள் வந்துவிட்டால் கண்டிப்பாக கடுமையான தோஷங்கள் ஏற்படுத்தும். பாக்கி இடங்கள்லாம் இருந்தால் தோஷங்கள் குறைவாக தான் இருக்கும். அதற்கு பிறகு இந்த செவ்வாய் தோஷம் எப்படிங்க ஏற்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லக்னத்திலேருந்து கணக்கெடுத்துக்கலாம், ராசியிலேருந்து கணக்கெடுத்துக்கலாம். ஆனால் லக்னம் தான் இம்பார்ட்டன்ட், ரொம்ப வேலை பார்க்கக்கூடியது. அதனால் நீங்கள் இந்த திருமணம் பொறுத்து பார்க்கறதுக்கு முன்னாடி ராசி கேட்டத்தை வச்சு அவங்களுடைய தசாபுத்திகள் எப்படி இருக்குது, வரக்கூடிய காலங்களில் ஒரு திசை ஒரு 20 வருஷமோ 15 வருஷம் 10 வருஷம் இருந்தால் தான் அவங்களுடைய குடும்ப வாழ்க்கை நல்லா இருக்கும். இல்லைன்னா டைவர்ஸுக்கு நிறைய ஜாதகங்கள் போயிட்டு இருக்கு. ஜாதகங்கிறது சாதாரணமாக கிடையாது. ஒரு ஜாதகத்தில் ஒரு மனிதனுக்கு 4 கல்யாணமும் இருக்கும், 3 கல்யாணமும் இருக்கும், 2 கல்யாணமும் இருக்கும். அது ஏகப்பட்ட ப்ராப்ளங்கள் இருக்குது இந்த கட்டங்களில். அதனால் பார்த்து மேரேஜ் பண்ணி கொடுங்க. பார்க்குறவங்க 2 ஜாதகத்தையும் அன்சல்பிட் பண்ணி டைம் ஒரிஜினலாக இருக்கா, டூப்ளிகேட் டைம் இருந்தால் நாங்கள் சேராது, டைம் ஒரிஜினல் இருக்கா இதெல்லாம் பார்த்து செக் பண்ணி, இந்த ராசிக்கு இந்த ராசி ஆகாது, ஒரு ராசிக்கு 6ஆம் ராசி ஆகாது, 8ஆம் ராசி ஆகாது, 12ஆம் ராசி ஆகாது. அதேமாரி தசாபுத்திகளை வலுவாக இருக்குமா, ஒரு திசைக்கு இன்னொரு தசை மாறி இருக்கணும். ஒரே ஏக தசையாகவும் இருக்கக்கூடாது, ஏக நட்சத்திரங்கள் இருக்கக்கூடாது, ஏக லக்னமாக இருக்கக்கூடாது. இதில் நிறைய ஃபார்முலா இருக்குது. அதனால் பார்த்து மேரேஜ் பண்ணி கொடுங்க. கல்யாணம் 20 வயசில் நடக்கும், 40 வயசில் நடக்கும், 18 வயசில் நடக்கும். கல்யாணம்